வணக்கம் நேயர்களே. எம்ஜிஆரை சுடுவதற்காக நான் துப்பாக்கி வாங்கவில்லை. கலைவாணரை சுடுவதற்குத்தான் நான் துப்பாக்கியை பயன்படுத்தினேன். எம்.ஆர். ராதா பகிரங்கமாக சொன்னதால் அந்த விடயத்தை இப்பொழுது அவருடைய மகன் ராதா ரவி சொல்லியிருக்கின்றார். இது என்ன சம்பந்தமான விடயம் என்பதை நாங்கள் பார்ப்போம். எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு மாதிரி பேசுவார். காரணம் துப்பாக்கி சின்னங்கள் அவரால் பட்டதால். அதை எம்.ஆர். ராதா தான் சுட்டார் என்று பலர் அறிந்திருக்கிறோம். 1976ஆம் ஆண்டு பெற்றால் தான் பிள்ளையா என்கின்ற திரைப்படம் ஒன்று வந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் வாசு, பிரபல தயாரிப்பாளர் வாசு. அந்த வாசு இயக்கிய திரைப்படத்திற்கு எம்.ஆர். ராதா 1 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாராம். கொடுத்து போட்டு சொன்னாராம், இந்த காசு எம்ஜிஆர் தருவார் என்று சொல்லப்பட்டது. அப்போ வாசுவுக்கு கொடுத்துட்டு எம்ஜிஆர் தருவார்னோடனே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னம் நடந்த சம்பவம். காசு கொடுத்தோடனே ரைட் ஓகே. அப்போ பிறகு ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எம்.ஆர். ராதாவும் வாசுவும் எம்ஜிஆர்கிட்ட போயிடுக்கணும், அந்த காசை தாங்க உண்டு. அப்போ எம்ஜிஆர் நிற்கக்குள்ள எம்.ஆர். ராதா ஒரு குழப்பமான கதை 2 பேருக்கும் போய் கொண்டிருக்கு. வாசு பார்த்து கொண்டிருக்கார். ஒரு கட்டத்தில் எம்.ஆர். ராதா சொன்னாரா, முன்னாலாம் எனக்கு பல படங்கள் இப்போ தோல்வியில் வருது, பல பட வாய்ப்புகளும் இல்லாமல் போகுது, அதால் ஒரு அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியில் போகிற மாதிரி நடித்து டக்குன்னு மடியில் கிடந்த மறைச்சி வச்சுருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டதாகவும், டக்குன்னு எம்ஜிஆர் கீழே குனிஞ்சதால் அது கன்னத்தில் பட்டு அப்படியே காதூரமாக காயம் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. டக்குன்னு வாசு எம்.ஆர். ராதாவை பிடிச்சதாகவும் சொல்லப்படுகின்ற விஷயத்தை ராதா ரவி நேரடியாக ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாராம். இந்த சம்பவத்தால் ராதா ரவி சொன்ன விஷயம் என்று சொன்னால், எம்.ஆர். ராதா எதையுமே வெளிப்படையாக சொல்பவர், செய்பவர். அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் சினிமாவிலேயே நடிப்பார். அவர் சினிமாவுக்காக புரிம்பாவுடன் நடிக்கிறது இல்லை. நிஜ வாழ்க்கையில் அவர் எப்படியோ அதே மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் எல்லாத்தையும் சிரித்து சமாளிச்சிடுவார் என்ற மாதிரியும் ராதா ரவி சொல்லியிருக்கிறார். இப்போ இத்தனையோ வருஷம் கடந்து எம்.ஆர். ராதாவும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. அந்த இயக்குனர், அந்த தயாரிப்பாளர் வாசு கூட இப்போ முத்துக்குமரன் வாசுன்னு சொல்லி அவரும் இப்போ இல்லை. இருந்தாலும் இந்த விஷயம் இப்போ பப்ளிக்கில் ராதா ரவி சொன்னது காரணம் என்னென்னு சொன்னால், அந்த துப்பாக்கியால் எம்.ஆர். ராதா சுட வந்தது உண்மையில் எம்ஜிஆரை இல்லை. அதை வாங்கி வச்சதே கலைவாணரை சுடத்தான். அப்போ கலைவாணரை ஏன் சுடன்ற பிரச்சனை கேள்விக்குறியாக வந்திருக்கு. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தென்னிந்திய சினிமாவில் மிகவும் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக போய்கொண்டிருக்கு. இதில் உண்மை எது, பொய் எது, என்ன சம்பவம்? சிலர் கேட்டால் பழைய ஆக்களை கேட்ட சொல்லுவாங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுடைக்குள்ளே மாறிப்பட்டுட்டு எம்ஜிஆருக்கு. சில பேர் சொல்லுவாங்க அது எம்.ஆர். ராதா பொறாமையில் எம்ஜிஆரை சுட்டது. பல விஷயங்கள் எல்லாம் இருக்குமான அவருடைய மகன் ராதா ரவி சொன்ன விஷயம் இதுதான். எனவே இதில் உண்மை இருக்கா, பொய் இருக்கா, என்ன விஷயம்ன்றதை தாண்டி ஒரு தகவல் கிடைச்சிது. எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்.ஆர். ராதா என்ற ரசிகர்கள் பலர் இருப்பார்கள். அவர்களுக்காக இதை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு கீழே நீங்கள் இப்போ இதெல்லாம் ஒரு செய்தியா, இதெல்லாம் நீ வாசிப்பியான்னு சொல்லி என்ன பேசுறதுல எந்தவித அர்த்தமும் இல்லைன்னு சொன்னால், சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்குள்ள அது உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.